ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேக் கொண்டு வந்திருக்கிறேன். இது என் ஜெர்மன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தந்த ரெசிபி உண்டு. இதில் பேரை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுனா குவிக் அண்ட் ஈஸி கேக்குன்னு தான் வருது. நான் அப்படி கொடுக்காம ஹெடினுக்கு சாக்லேட் கேரட் கேக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற கேரட் கேக் மாதிரி இல்லை. இதில் டேஸ்ட் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கேரட் போட்டிருக்கின்றதே விளங்காது. நீங்கள் கூட நேரம் பேக் பண்ணாட்டி நல்ல சாஃப்டான கேக்காக இது இருக்கும். இந்த கேக் நான் இன்றைக்கு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி தான் செய்திருக்கிறேன். சரியான குயிக்காக இந்த கேக்கை செய்து முடிக்கலாம். இனி நாங்கள் பார்ப்போம் தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறதுண்டு. 200 கிராம் மைதா மாவு, 15 கிராம் பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி ஒரு பேக்கெட், 100 கிராம் அரைச்ச ஆமண்ட் தூள், 160 கிராம் சீனி, 4 முட்டை, 200 கிராம் எண்ணெய், சிறிதளவு உப்பு, ஒரு ஆப்பிள், ஒரு கேரட். முதலில் மைதா மாவுக்கு பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா அரைச்செடுத்து அதுக்கு அரைச்ச ஆமண்ட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். பிளெண்டர் ஜாவுக்கு எண்ணெய், சீனி, உப்பு, முட்டை போட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு முதல் சொல்ல மறந்துட்டேன், 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் வேணும். அதுவும் கிரேட் பண்ணி கேரட் ஆப்பிளையும் கிரேட் பண்ணி இந்த மூணையும் சேர்த்துக்கொள்ளணும். இனி இதை ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கேரட் ஆப்பிள் ஒரு துண்டும் தெரியாது. இனி இதை வேறொரு பவுல் ஒன்றுக்கு மாற்றிட்டு மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி நான் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த மாதிரி தான் மிக்சர் இருக்கிறது. நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டு மாதிரி தெரியுது. அது ஆமண்ட் தான் அப்படி துண்டாக தெரிகிறது. எங்களுக்கு இங்கே அரைச்ச ஆமண்ட் இப்படி கடையில் வாங்கி இருக்குது. உங்களுக்கு அப்படி இல்லாட்டி ஆமண்ட் நட்ஸ் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சின்ன சின்ன துண்டாக இருக்கிற மாதிரி. பேக்கிங் பேப்பர் போட்ட ஒரு ட்ரே ஒன்றுக்கு இதை போட்டுட்டு 180 சென்டிகிரேட்டுக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகின அவன் ஒன்றில் 25லேருந்து 27 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுங்க. இது இப்போ நான் 23 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி இருக்கிறேன். இதை இனி நாங்கள் நல்லா ஆற விடணும். இந்த கேக் நல்லா ஆறின பிறகு நான் இதுக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் செய்து மேலால் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரே அளவில் ஐசிங் சுகரும் க்ரீம் சீஸும் எடுக்கணும். நான் 50 கிராம் படி க்ரீம் சீஸும் ஐசிங் சுகரும் எடுத்து இந்த மாதிரி சொட்டு ட்ராப்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டேன். நான் நீங்கள் வெனிலா எசன்ஸ் போடுறேன்டா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு மற்றது லெமன் ஜூஸ் உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளணும். இனி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி கொள்ளணும். ஒரு அடியே கணக்க பால் போடாதீங்க, பேருந்து தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்து கொள்ளுங்க. இது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிட்டுது, கொஞ்சம் கூட பால் போட்டு பட்டுட்டுது.
நான் இதுக்கு திருப்பியும் சம அளவில் ஐசிங் சுகரும் க்ரீம் சீஸும் போட்டு நல்லா திக்காக கரைச்சி கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இதை இனி நான் இந்த ஆறுன கேக்குக்கு மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு இது கணக்க திக்காக வேணுமெண்டா கொஞ்சம் கூட செய்து கூட போட்டுக்கொள்ளலாம். நானண்டா ஒரு தின் லேயராக தான் இன்றைக்கு போடுறேன். அதுபடியாக எனக்கு இது காணும். எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வடிவாக ஸ்மூத் பண்ணி கொள்ளணும். இதை நான் இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட்டுட்டு தான் இந்த மாதிரி கடையில் வாங்கின சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி கொண்டேன் நான். இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸுக்குள்ளேயும் இதை வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த கேக் பீஸ் ஒன்று இதுக்கு வைக்க கொஞ்சம் உயரமாக இருந்தது. நான் கீழால் வெட்டிட்டு தான் இதை எடுத்தேன். நான் நீங்கள் இதே அளவு பேக் பண்ணுறேன்டா கொஞ்சம் பெரிய ட்ரே எடுத்தீங்கண்டா கீழால் வெட்டாமல் இப்படி லைனர்ஸில் வைக்கிறேன்டா அப்படியே உள்ளுக்கு வைக்கலாம். கேரட் அப்படி சாப்பிட விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு இந்த மாதிரி கேக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஒரு நல்ல சாஃப்டான கேக் உண்டு. ஆனால் நீங்கள் சரியான பதத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கணும். அப்போ தான் இந்த கேக் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருந்ததுண்டா சரியான குயிக்காக இந்த கேக்கை செய்து அவனுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி வித்தியாசமான கேக்குகள் செய்கிற முறையில் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பமாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.